உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம் அரசாங்கத்தில் இருக்கிறது. உங்கள்ட்ட அந்த பணம் இருக்கிற வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு வட்டியை போடுறான் அப்படின்னு இருந்தால், இப்போ நீங்க அது வேணான்னு தள்ளினீங்கன்னா உங்க பணம் போயிடுது. நம்ம பணம் போயிரும் என்கிற நிலை வந்தால் உங்க நிர்பந்தம் ஆயிடுது. நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பென்ஷன் பேரை விட்டுங்க, ஏதோ ஒன்று ஒரு தொகை அரசாங்கத்தில் இருக்கிறது, ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அந்த 10 லட்சம் ரூபாயோட சேர்த்து வட்டி போட்டு 12 லட்சம் ரூபாய் இருக்கிறது. நீங்க அந்த 10 லட்சம் ரூபாயை மட்டும் வாங்கி கொண்டு அந்த 2 லட்சத்தை கிளைம் பண்ணாம விட்டுடலாம் என்று இருந்தால் அதை செஞ்சுட்டு போயிடலாம். நீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. 12 தான் வாங்கி ஆகணும், இல்லாட்டி உன் 10 கிடைக்காது. அப்படி இருந்தால், அப்படி மொத்தமா எனக்கு வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா மொத்தமா வேணான்னு சொல்ல தேவையில்லை. நான் எனக்கு சேர வேண்டியது அந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு சேர வேண்டிய ஹக்கு. அது ஹலாலான முறையில் உழைச்சதுக்காக வேண்டிய அரசாங்கத்திலிருந்து எனக்கு தரக்கூடிய ஊதிய வகையில் உள்ளது. அதனால நான் அதை என்னுடைய அசலை மட்டும் எனக்கு வர வேண்டியதை மட்டும் வாங்கி கொண்டு வட்டியை தவிர்த்து முடிஞ்சா அது எந்த பஞ்சாயத்தும் இல்லை, விட்டுற வேண்டியதுதான். மொத்தமாக சைன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கிளைம் பண்ணி முடிச்சா தான் முடியும்னு சொன்னான்னா உங்க ரூபாய் இழந்துட முடியுமா? நம்முடைய காலமெல்லாம் கஷ்டப்பட்டு வச்ச 10 லட்சம் ரூபாய் என்பதை இழந்துருவது நமக்கு நஷ்டம், இழப்பு. அது ஒரு நிர்பந்த நிலை நமக்கு ஏற்படுது. நமக்கு இழப்பு ஏற்படுவது பெரிய நிர்பந்தம். அப்போ என் மீது திணிக்கி என் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இந்த ஒரு வழிதான் எனக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த நிலையில் அதை ஒருத்தர் வாங்கினால் அது நிர்பந்தத்தில் வந்து விடுகிறது. நிர்பந்தத்தில் உள்ள அல்ல என்ன செய்ய மாட்டான், எந்த விஷயத்தையும் குற்றம் பிடிக்க மாட்டான். வட்டியை விட பெரிய விஷயம் எது? குஃப்ர். இறை மறுப்போட ஒப்பிட்டீங்கன்னா வட்டி சின்ன விஷயம், அதை கூட சொல்லலாம் இருக்கு. நிர்பந்தத்தில் 1 ரூபாய் மரியாதையை சொல்றான்னு சொல்லி வேற ஒரு கடவுள் அல்ல இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிறான். இல்லாட்டி வெட்டி போட்டுருவான்னு தெரியுது. உங்களுக்கு மனத உறுதி இருந்தால் ஏத்து நின்று செத்தாலும் பரவாயில்லன்னு போங்க. இல்லைன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் மன்னிக்கிறான். அல்ல இல்ல போ என்ன செய்யணுங்கிற அல்ல இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை காப்பாத்திக்கிறலாமா? காப்பாத்திக்கலாம். அல்லவே குர்ஆன்ல அப்படி சொல்றான். அதனால குஃப்ருயே நிர்பந்தத்தில் செய்யலாம்னு வரும் பொழுது இந்த குஃப்ருக்கு கீழே உள்ளதுதான் வட்டி. பெரிய பாவம். குஃப்ரோட ஒப்பிடும்போது அது அதை விட சின்னதுதான். அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்ப நிர்பந்தத்துக்கு நீங்க ஆளாயிட்டதுனால எல்லாத்தையும் கொண்டா, என் பணத்தை கொண்டா, வட்டியோட தான், வட்டி இல்லாம தர முடிஞ்சா தாப்பா, வட்டியோட தான் தருவியா தா, வாங்கிக்கிறீங்க. இப்ப வாங்கிக்கிறதுக்காக வாங்குறீங்க, உங்க பணத்துக்காக தான் வாங்குறீங்க. வாங்கின பிறகு நிர்பந்தத்தினால் நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு குற்றம் வராது. நிர்பந்தத்தை தானே செஞ்சீங்க, அதுக்கு பிறகு நீங்களா கவனத்தில் கொண்டு பேணுதல் கொண்டு இது நம்முடைய இது இல்லை, அதனால நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஏதாவது ஒரு நல்ல காரியம் பயன்படுத்தி விட்டு போயிடுவோம், மனசுல உறுத்தலா இருக்கும் அப்படின்னு நினைத்தீர்கள் என்று சொன்னா உங்க இதை எடுத்துக்கொண்டு மீதி உள்ளதை ஏதாவது அரப்பணி நல்ல காரியங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், நீங்க கொடுத்து கொள்ளலாம். வாங்காம விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நஷ்டமாயிரும். நஷ்டமாகிறது நிர்பந்தம். அது அதனால நிர்பந்தத்தினால தான் கூடும், வட்டி கூடாது. நிர்பந்தத்தினால எல்லாம் மன்னிக்கப்பட்டு இது நிர்பந்தம் தான். நம்முடைய பணம் போயிரும் என்று சொன்னால் அது நிர்பந்தம் தான். அது சரி.